ரொம்ப ஆசைப்பட்டு இந்த காஸ்ட்லியான டிசைனர் ஏசியை வாங்கி அதை விட காஸ்ட்லியான ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில இருக்க இவ்வளோ பெரிய கேப்பை மறந்துட்டேன். ஒரு ஃபேன்சியான பார்ட்டிஷன் டோர் போடலான்னு பார்த்தா ஏசி காஸ்ட்டை விட அதிகமாக கேட்குறாங்க. ஸோ ஆன்லைனில் வெறும் 1000 ரூபாய்க்கு இந்த தெர்மல் பார்ட்டிஷன் கவர் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டியான ஒரு பார்ட்டிஷன் டோரை விட இந்த 1000 ரூபாய் ப்ராடக்ட்லாம் வர்த்தே இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணி காமிக்கிறேன். எனக்கே செம்ம சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் ப்ராடக்ட் கூடவே கொடுத்துருப்பாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுற நேரத்தில் என் பையன் எங்கள் பைக் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கான். நான் கொஞ்ச நேரம் ஓட்டலான்னு சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். பைபிள் எல்லா சார்ஜும் காலி பண்ணுது. சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்ட்டு இவங்க கொடுத்துருக்க வெல்க்ரோ டேப்ஸை இந்த மாதிரி ப்ராப்பராக ஓட்டிட்டேன். நெக்ஸ்ட் இதை எடுத்து நம்ம செவத்தில் ஓட்டலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி சவரை க்ளீனாக தொடச்சிடணும். அண்ட் நான் ஒட்டின அந்த வெல்க்ரோ டேப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. எங்கே இன்ஸ்டால் பண்ண போறீங்களோ அங்கே டேரெக்டாக இதை கொண்டு போயிட்டு அந்த வெள்ளை கலர் பேப்பரை மட்டும் பிரிச்சு அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டாப் லேயரை ஓட்டிருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் பேப்பரை பிரிச்சுட்டு சைடில் ஓட்டிட்டேன். சவர் இந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடலாம். இதில் மேக்னெட் கொடுத்துருக்கறனால அதுவே நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆயிரும். அண்ட் நல்ல திக்கான தெர்மல் லேயர் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு. அண்ட் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரப்போ கிச்சனில் இருக்கவங்களுக்கு ஒரு பிரைவசியும் கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. இது ஏசி உள்ள போகாமல் தடுக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஹாலில் 23 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ நான் கிச்சனுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணுறேன். நீங்களே பாருங்க. இப்போ 23 இருக்கா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன் 35 டிகிரி செல்சியஸ். ஸோ ஏசி கொஞ்சம் கூட உள்ள வராமல் உள்ள பயங்கர வெக்கையாக இருக்கு. ஒரு வைஃபோ இல்லை அம்மாவோ கிச்சனில் சமைக்கும் போது ரொம்ப புழுக்கமாக இருக்குமே அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் கூடவே இந்த மாதிரி ஒரு டேக் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக் அந்த வெல்க்ரோ டேப்குள்ள அட்டாச் பண்ணிட்டு எப்போ வேணா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிச்சனில் வீட்டு மகாலட்சுமிங்க வேலை செய்யறப்போ இந்த மாதிரி ஏசி காத்து அவங்களுக்கும் உள்ள போகும். அண்ட் அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் ஆள் இல்லாதப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஏசியும் கிச்சனுக்குள்ள போகாமல் இருக்கு. அண்ட் ஹாலுமே செம்ம ஃபாஸ்ட்டாக கூல் ஆயிருது. அண்ட் இந்த ஏசிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ போட்டிருக்கேன், பார்க்கலாம் போய் பாருங்க. அண்ட் ஃபைனலாக சார்ஜ் இருக்காதுன்னு நினைச்சேன். பையனோட பைக்கில் சார்ஜ் இருந்துச்சு. நானும் கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக ரவுண்ட் ஓடிட்டு இருந்தேன். ஸோ இந்த பைக் லிங்க்கும் அந்த தெர்மல் இன்சுலேஷன் லிங்க்கும் இந்த வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.